எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, கூலி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போன வருஷம் ரஜினி சாரோட பர்த்டே அன்னைக்கு சிக்குது வைப் அந்த கிளிம்ஸ் லைட்டாக விட்டாங்க. அதுக்கே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாஸ் எல்லாமே பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ நேற்று வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நான் நேற்று வந்து அவுட்டர் இருந்ததுனால என்னால் வீடியோ பண்ண முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி காலையில் இந்த சாங்கை நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கூலியில் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த சாங்குக்குள்ளே நிறையவே இருக்குது. அதில் தான் நம்ம இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டாபிக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு சாங் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அனிருத், அறிவு, அதுக்கப்புறம் டிஆர், இவங்க 3 பேர் ஃபஸ்ட்டு அந்த சில விஷயங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனிருத் வந்து அறிவு வந்து அனிருத்துக்கிட்ட கேட்பாப்புல, ஏன் இன்னைக்கு மட்டும் பயங்கரமாக வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தலைவருக்கு நான் பண்ணணும், அதனால தான் தீயாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஸோ அவர் அறிவு வந்து ரைட்டு அப்படின்னு சொல்லுவாப்புல. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு வைப் ஏற்றுற அளவுக்கு இந்த அவங்க பேசுகிற அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி டிஆர் இந்த இதுக்குள்ளே கொண்டு வந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மனுஷன் இந்த வயசுலையும் இப்போ சூப்பராக ஆடுறாப்புல. அந்த மூமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பழைய மூமெண்ட், அந்த தண்டனக்கா தனக்கனாக்கா வாடாய மச்சி வாழைக்கா பச்சி அந்த இதெல்லாம் சொல்லுவாப்புல. ஸோ அந்த அளவுக்கு இன்னும் அவரோட அந்த எனர்ஜி அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு இது அந்த நக்கா தினுக்கா நக்கா அப்படின்னு அந்த இது சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த அனிருத் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாங்கில் வந்து சூப்பராகவே டான்ஸ் பண்ணியிருக்காப்புல. நல்லாவே இருந்துச்சு. என்னை கேட்டிங்கன்னா எப்படி சொல்லணும்னா, படத்தில் அந்த சாங்கில் வர்றதுக்கான ஒரு சின்ன சான்ஸ் இருக்குன்னு தோணுது. ஆனால் எப்படின்னு தெரியல. ஸோ இது வீடியோக்காக பண்ணியிருக்காங்களா இல்லை படத்துலேயும் இது வந்து அனிருத் ஆடுவா அப்படின்னு தெரியல. ஏன்னா போன வருஷம் வேட்டையன் படத்தில் அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சாங்கே அவர் வந்து ரஜினி கூட ஆடிப்பாப்புல அனிருத். ஸோ இந்த படத்துலேயே வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாப்புலங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ஸோ படம் ரிலீஸ் அன்றைக்கி நம்ம பார்ப்போம். இன்னும் படத்துக்கு ரிலீஸ் ஒன்று பார்த்திங்கன்னா 50 நாள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இப்போது ஜூன் கரெக்டாக நம்ம முடிவு போகுது. அடுத்த மாதம் ஜூலைலேருந்து நிறையா விஷயங்கள் நடக்க போகுது. டீசர், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர், இது மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது மினிமே. அதே மாதிரி கூலி படத்தை பற்றி எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் விசிலாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காப்ப நாகார்ஜுனா. ஆக்டர் நாகார்ஜுனா அது மாதிரி சொல்லியிருக்காப்ப. உபேந்திராவோட இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் கூலி பற்றி நிறைய விஷயங்கள் புகழ்ந்து பேசுகிறப்பல. அமீர் கான் இந்த படத்தில் இருக்காப்புல. ஆனால் இவங்க சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது அமீர் கான் இந்த கூலி படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காப்புல. என்னோடய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஆனால் இப்படி என்ன நடிக்க வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ எல்லாருமே கூலி படத்தை பற்றி ரொம்பவே நல்லா புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு ஆள் இன்டர்வியூ கொடுக்காத ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷோபின். அவர் தான் இன்டர்வியூ கொடுக்காத ஆள். ஸோ இனிமேல் வரக்கூடிய அப்டேட்ஸும் சரி, இனிமேல் வரக்கூடிய இன்டர்வியூஸ் மூவி டீம் இறங்கிட்டாங்கன்னா அவங்களும் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். பாட்டு வந்து கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த வைபாகவும் இருந்துச்சு. ஏன்னா இப்போது மனசுலாய சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூன் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். தனனா அப்படின்னு அந்த மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும். இது வந்து ரொம்ப ஸ்லோவஸாக இருக்குது, நல்லாவே இருக்குது, கேட்குறக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி ரஜினி சார் வந்து நான் ஒரு விஷயம் நான் வந்து அவரை பார்த்து நான் வியக்கிற ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, இந்த வயசு மனுஷன் ரொம்ப சூப்பராக ஆக்டிவாக ஸ்பீடாக இருக்காப்புல. அந்த டான்ஸ் ஆடுறதும் சரி, ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலாகவும் பிசுறு தட்டாமல் அப்படி பண்ணுறாப்புல சூப்பராகவே இருக்குது. டிஆர் அதே மாதிரி தான், அவரும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காப்புல. ஃபஸ்ட்டு இந்த படத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது ரஜினி சாரோட இன்ட்ரோ சாங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா
இப்போ நீங்கள் போன விக்ரம் படத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோட இன்ட்ரோ வந்து அந்த பத்தலை பத்தலை அதுலேருந்து தான் அவங்க வந்து கமல் சாரை வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கூலி படத்துலையும் ரஜினி சாரோட இன்ட்ரோ சீன் சாங்கோட ஆரம்பிக்கலாம். ஸோ எப்படின்னு தெரியல, நம்ம ரிலீஸ் அன்னைக்கு தான் பார்க்கணும். ஆனால் எனக்கு பர்சனலாக தோணு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் இன்ட்ரோ சாங்காக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க சிக்கிரு வைப் பண்ண போஸ்டரில் வந்து ரஜினி சார் வந்து கீழே கார் மேலே உட்காந்துட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து பழைய அம்பாசிட் கார்னு நினைக்கிறேன். அதில் வந்து நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா மதுரைன்னு போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கூலி படத்தில் வந்து ரஜினி சாரோட பாஸ்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் அவரோட பாஸ்ட் லைஃப் நடக்கிற மாதிரி காமிக்கலாம், ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கலாம். ஸோ நான் ஒரு கெஸ்ட் தான் சொல்கிறேன், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க வேணாம். ஆனால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயில் அந்த போஸ்டர்லேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சாங்கில் வந்து இன்னொருத்தர் டான்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நீங்கள் அனிருத் தான் சொன்னீங்க, அனிருத்து வந்து இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னீங்க. இன்னொரு ஆள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உபேந்திரா, அவர் வந்து இந்த சிக்கிரு சாங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா அந்த அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன்ஷனில் நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. லைட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி, மேன்ஷனில் ஏதோ முக்கியமான ஃபங்க்ஷன் பார்ட்டி அது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கலாம். அதே மாதிரி அவர் நடந்து வர அந்த விஷயங்கள் காமிச்சிருப்பாங்களே. போன கூலி 100 டேஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க, அதில் வந்து உபேந்திராவை காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் நல்லா டீட்டெயிலாக நோட் பண்ணிங்கன்னா அவர் வந்து நடந்து வருவாப்பில், அங்கே ஃபுல்லாக லைட் எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கும். அப்போனா அவரும் மேன்ஷனில் இருக்கிறாப்புன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் இந்த பாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே லைட்டு பூ அதெல்லாம் இதாகிட்டே இருக்கும். ஸோ அந்த சீனையும் இந்த சீனையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும். ஸோ ரஜினி சாரும் உபேந்திராவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை சும்மா அவரு கூட ஒரு எப்படி சொல்லலாம் அடியால் மாதிரி அது மாதிரி ஏதாவது இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு கெஸ்ட் தான் சொல்கிறேன், நீங்கள் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பாட்டில் அவர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே கம்மி தான். ஏன்னா அவர் டான்ஸ் பண்ணுறது இருக்கட்டும், அது வந்து சிக்கிது வைப் அந்த கிளிம்ஸ் விடும் போதே அந்த ஒரு பிக்சர்ஸும் இந்த பிக்சர்ஸும் அவங்க ஜாயின் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரஜினி சார் டான்ஸ் ஆகிற போர்ஷன்ஸ் கம்மி. ஆனால் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அனிருத், சாண்டி, டி ராஜேந்திரன் அப்புறம் அறிவு இவங்க 4 பேர் ஆடுற மாதிரி தான் இந்த சாங்கை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப டைம் எடுத்து பார்த்து பொறுமையாக பண்ணியிருக்காப்புலம்மா. ஸோ படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி ரஜினி சாரோட பழைய படங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில விண்டேஜ் ரஜினி சார் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்போம்ல, அந்த இதெல்லாம் வந்து இந்த கூலி படத்தில் நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கூலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கிரு வைப் சாங்கில் வந்து அனிருத் போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீ படத்தில் வந்து ரஜினி போட்டிருப்பாப்புல. அந்த ப்ளூ காஸ்டியூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீ படத்தில் போட்டிருப்பாங்க ரஜினி. அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இதுலேயும் இப்போ வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாப்புன்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிச்ச படங்கள் வந்து முத்து, தளபதி, இந்த படங்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாப்புல அவர் வந்து எனக்கு முத்து, தளபதி அந்த படம்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ப்ளஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கும்போது அவரோட நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் நீங்கள் ரஜினி சாரை எந்த படத்தையும் பார்க்காத ஒரு மேனரிசம் இந்த படத்தில் நீங்கள் நிறையாவே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்லணும்னா பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து 1000 கோடி அடிக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் 1000 கோடி அடித்ததில்லை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஃபஸ்ட் டைம் 1000 crores கலெக்ட் பண்ணுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் ரிலீஸ் அன்னைக்கு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் கிரியேட் பண்ண போகிறோங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷோபின் சார் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க.
ஏன்னா நான் பார்க்கும்போது ஒரு தாடி வச்சுக்கிட்டு அப்படி கை தட்டுற மாதிரி ஒரு சீனில் காமிக்கிறாங்க அந்த சிக்கிது வைப்பில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சோபின் சார், உபேந்திரா சார் இவங்க 2 பேரும் ரஜினி கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் தோணுது. ஏன்னா இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை, சும்மா ஒரு அங்கே வேலை செய்கிறவங்க அது மாதிரி இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சோபின் சாரோட அந்த ஒரு லைட்டாக அந்த ஃபேஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு. நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். எனக்கு பர்சனலாக அப்படி தான் தோணுச்சு. உங்களுக்கு அது மாதிரி தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டில் வந்து கடைசியில் முடிக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா டிஆர் வந்து அந்த ஸ்டெப்பு போடுவாப்பில். அந்த ஸ்டெப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவரும் அந்த போடுற அந்த மூமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பக்காவாக சிங்க் ஆச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்டைலாகவும் நல்லா இருந்துச்சு. ரஜினி சார் ஒரு பண்ணுற ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டைலாகவே பண்ணுவாப்புல. டான்ஸ் அதே மாதிரி தான், ஃபைட்டும் அதே மாதிரி தான், எல்லாமே ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணுவாப்புல ரஜினி சார். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டைலிஷம் நிறையாவே இருக்கும். ரஜினி சார்கிட்ட நம்ம நிறைய ஸ்டைலிஷ்லாம் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஸ்டைல்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நானும் இந்த படம் பார்க்குறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ லோகேஷ் கனகராஜ் ஃபஸ்ட் டைம் ரஜினி சாரை வச்சு படம் பண்ணியிருக்காப்புல. படம் ரிலீஸ் ஆக போகுது. அவர் விக்ரம் படத்தில் கமல் சாரை வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. பழைய படத்தோட ரெஃபரன்ஸ், பழைய விக்ரம் படத்தோட ரெஃபரன்ஸ் எல்லாமே இந்த விக்ரமில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கூலி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரோட என்னென்ன படங்களை ஒரு ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பாட்டில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டீகோட் பண்ண விஷயங்கள், அந்த மேன்ஷனில் தான் நிறைய ஃபஸ்ட் இன்ட்ரோ சாங் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா உபேந்திரா சாரும் ரஜினி சார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி கேரக்டராக இருக்கலாம். 3வது வந்து பார்த்திங்கன்னா ஷோபின் சாரும் ரஜினி சாரோட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவம் இருக்குது கூலியில். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் ரஜினி சாருக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. அது வந்து அஃபீஷியலாக எப்படின்னு தெரியல. நான் சொல்கிற ஒரு கெஸ்ட் தான் நான் சொல்கிறேன். அவங்க சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதனால் ஒரு கெஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க, அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்க வேணாம். அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, கூலி படத்தில் வந்து ரஜினி சாருக்கு பொண்ணாக சுருளிஹாசன் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்தில் உண்மைன்னு தெரியல. ஆனால் சோஷியல் மீடியாஸில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ நம்ம கெஸ்டாக எடுத்துக்கோமே தவிர்த்து அஃபீஷியலாக எடுக்க வேணாம். ஸோ அது எப்படின்னு தெரியல. ஸோ நம்ம படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ அதனால் இவ்வளோ தான் இந்த கூலி படத்தில் நான் டீகோட் பண்ண முடிஞ்சிச்சு. இனிமேல் வரக்கூடிய அப்டேட்ஸில் தான் அவங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிங்கிள் பூஜை 8 இந்த படத்தில் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் வந்து செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த கூலி படத்தோட மொத்த டீட்டெயில்ஸ் அண்ட் ரிட்டன் டீட்டெயில்ஸ். நீங்கள் இந்த கூலி படத்துக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் FT சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.